வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் வந்த மத்தள சத்தம் தாளம். வாரம் முழுவதும் நம் தீவு முழுவதும் ஏராளமான நிகழ்ச்சிகளை இந்திய சமூகத்தினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். These events cater to various age groups and cover diverse industries. Nonetheless, the primary focus remains unchanged: heritage, language and community. அவை பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி அல்லது கற்றல் வாய்ப்பாக இருந்தாலும் சரி நம் மக்களை இணைக்க தவறியதில்லை. Out of those, we have picked 3 events that we believe had a long-lasting impact on participants. Before diving deep into the stories, here's a quick preview. இளம் கவிஞர்களுக்கான மாபெரும் தளம். Recognizing Sinda's youth volunteers. நட்புகளை வலுப்படுத்திய நினைவு களஞ்சியம். Suganti, did you hear about Singapore's Writers' Festival that happened earlier this month? ஆமா மாலினி, நிறைய கருத்தரங்குகளும் எழுத்து படைப்புகளும் இடம்பெற்றன என்று கேள்விப்பட்டேன். My friends were particularly talking about a Tamil spoken word poetry performance, especially because it was something novel to the Tamil poetry scene in Singapore. கேட்க சுவாரஸ்யமாக இருக்கிறதே. நாமும் நேரே சென்று கவிதைகளை கேட்போமா? இனி ஒரு விதி செய்வோம், அதை சிந்தையில் கொள்வோம். கவிதைகளை ஏட்டு வடிவில் படித்திருப்போம், பாடல் வடிவில் கேட்டிருப்போம். ஆனால் ஒருவர் இசை மீட்ட மற்றொருவர் கவிதையை படிக்கும் ஒரு நேரடியான படைப்பு சற்றே அரிதானது. இதை தமிழ் கவி மேடைகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் கவிப்பெருக்கு என்ற குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் சமீபத்தில் பெரிதனும் பெரிது கேள் என்ற படைப்பை விக்டோரியா கலையரங்கில் அரங்கேற்றினர். மூச்சை இழுத்து பிறக்கிறோம், மூச்சை விட்டு பின் இறக்கிறோம். காற்று மட்டுமே காலத்துக்கு உடனிருக்கும் வாழ்க்கை துணை. விட்டு போக முடியாது, விவாகரத்து பண்ண முடியாது. ஆங்கிலத்தில் ஸ்போக்கன் வேர்ட் போய்ட்ரி அப்படின்னு ஒரு கலை வடிவம் ரொம்ப பிரபலியமாக இருக்கும். வேற்று மொழிகள்லையும் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் ஹிந்தியில் பண்ணுறாங்க, அரபிக்கில் பண்ணுறாங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த ஒரு கலை வடிவத்தை தமிழில் பண்ணலாங்கிற ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியின் பால் இந்த கவிப்பெருக்கு அப்படிங்கிற ஒரு குழுவை அமைச்சு எழுத்தாளர்கள், மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இந்த நிகழ்ச்சி படைக்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த கவிப்பெருக்குங்கிறது தமிழ் ஸ்போக்கன் வேர்ட் போய்ட்ரி பெர்ஃபார்மன்ஸ். மேடையில் கவிதைகளை படைப்பது கவிஞர்களுக்குமே ஒரு புதுமையான அனுபவமாய் இருந்தது. சமகால கவிதைகளை படைக்கும் பொழுது எளிமையான எழுத்து நடையும் ஆற்றல் மிகுந்த குரல் வளமும் முக்கிய அம்சங்களாக கருதப்படுகின்றன. இவை அனைத்துக்கும் மத்தியில் இசைக்கும் ஒரு முக்கிய பங்கு உள்ளது. ஒற்றை சொல்லை ஓசையாய் நீட்டும் அதிகாரத்தின் ஆழ்ந்த குரலொலி, முன்னின்று புகழ்ந்து பேசும் உதடுகள், பின்னின்று மாற்று வார்த்தை பேசும் தோழமை. பிகினிங்ல இருந்தே ஒரு செக்ஷனுக்கும் எந்த மாதிரியான இசை தேவை, அப்போ நம்ம கவிதைக்கும் பொருத்தமான ஒரு இசையாக இருக்கணும். அந்த வார்த்தைகளோட அந்த இசை கேட்கும்போது அவங்களுக்கு புரியணும், பிடிக்கணும். அதனால் ஒரு செக்ஷனுக்கும் வித்தியாசமான ஒரு இசை, ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு போகும்போது அதுக்கான ட்ரான்சிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும் as poets. அதுக்கப்புறமா இசைக்கலைஞரோட பேசும்போது நம்ம மனதில் இருக்கிற அந்த விஷன் நேரில் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அவரோட சேர்ந்து பயிற்சி பண்ணணும். காலமோடி கலைத்த பின்னேயும் நம்மை சுமந்து நிற்கும் ஒரு நகரா மேடையும் இது பேரந்த. என்னுடைய பங்குன்னு சொல்லணும்னா அதை வாசிக்கிறது தான். அதனால் அதை வாசிக்கும் பொழுது ஒரு கவிதையை எப்படி நம்ம கவி நடையில் வாசிக்கிறது, அதை கேட்குறவங்களுக்கு எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறதுன்றதை நான் நிறைய கற்றுக்கிட்டேன். வானத்துக்கு சென்ற ஈஸ்லின் காட்டை மட்டுமே கேட்கும் நம் பேருந்து நிறுத்தம் இருக்கிறதே, எனக்கு ஒரு வருத்தம் உண்டு, கேட்டது உண்டா? ஒரு கருப்பொருளுக்கு ஏற்ப சில பத்திகளை எழுத வேண்டும் என்று சொன்னால் அதை பல வடிவங்களில் படைக்க இயலும். அதே போல கவிதைகளிலும் எழுத்து வடிவிற்கும் பேச்சு வடிவிற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. இரண்டையும் ஒரே மாதிரியாக இயற்ற முடியாது. இது போன்ற நுணுக்கமான பாடல்களை இளம் கவிஞர்கள் பயிற்சி மூலம் கற்று தங்கள் படைப்புகளில் செயல்படுத்தினர். விண்ணை எட்டி பிடிக்க விழைபவர்களுக்கும் மண்ணை நடந்து அழுக்க முயல்பவர்களுக்கும் தங்கள் பயணத்துக்கெல்லாம் பல நேரம் முதல் அடி பதிக்கப்படுவது ஒரு சிறு பேருந்து நிறுத்தத்தில் தான். நிறைய தமிழ் கவிதைகள் இது ரொம்ப கடினமான வார்த்தைகளாக இருக்குது, என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கன்னு சொல்லும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் தேவையில்லை. நம்ம நம்மளுடைய பாணிகளை, என்னுடைய சொற்களில் என்னுடைய உணர்வை நான் எப்படி வெளிப்படுத்தினேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு முயற்சி இருந்தாலே அங்கே கவிதை பிறக்கும்னு நான் நினைக்கிறேன். சிறந்த சிந்தனையின் போதி மரங்கள் காப்பி கடைகள்,
அமெரிக்க புரட்சியும் மைக்ரோசாஃப்ட் எழுச்சியும் ஹாரி பாட்டர் மலர்ச்சியும் உதித்தது ஏதோ ஒரு காப்பி கடையில் உள்ள மேசை புறத்தில் என்றால் நம்புவீர்களா? சமூக மற்றும் சமுதாய நலன் ஒன்றிய முக்கிய சிந்தனைகளை ரசனை மிகுந்த படைப்புகள் மூலம் கவிப்பெருக்கு குழுவினர் எழுப்பினர். இந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பாலமாக தமிழ் மொழி இருந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளில் என்னென்ன கலை வடிவங்கள் இருக்குதோ அதை தமிழுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா உலக தரத்துக்கு ஈடு கொடுத்து தமிழ் இலக்கியங்களும் ஒரு சமநிலையில் பயணித்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கும். அதனுடைய ஒரு சிறிய முயற்சி தான் கவிப்பெருக்கு. கைகளில் இருக்கும் பணம் மறையும், நாட்குறிப்பின் கடமைகள் மறையாது. சின்ன வயசில் அப்பா எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாரு. அப்போது சொல்லி கொடுக்கும்போது அவ்வளோவா ஏறல. இப்போ வயசு ஆக ஆக எனக்கு தெரியுது தமிழோட முக்கியத்துவம் என்ன. என்னோடய வயசில் இருக்கிற பசங்களாம் நிறைய தமிழ் படிக்கலை. அதுக்காக நான் ஒரு தமிழுக்கு ஒரு முன்னோடியாக இருக்க நான் இந்த மாதிரி கவிப்பெருக்கெல்லாம் கலந்து கொள்கிறேன். உணவு அது அன்பின் முதல் வெளிப்பாடு, பசியின் முதல் மருந்து. கவிதை என்பது எட்டா உயரத்திலுள்ள சிறப்பு வாய்ந்த ஒரு எழுத்து வடிவ கலையாகவே பரவலாக காணப்படுகிறது. இலக்கண விதிமுறைகள், பழைய திரைப்பாடல்களின் எழுத்து நடை என இதற்கு பல காரணங்கள் இருக்கக்கூடும். எனினும் கவிதை எழுதுவது பொதுக்கூற்றின் அளவிற்கு கடினமில்லை என்று வளர்ந்து வரும் கவிஞர்கள் அனுபவம் வழி தெரிந்து கொண்டனர். சாமானியம் என தோன்றக்கூடிய அன்றாட விஷயங்கள் கூட புத்தாக்க சிந்தனையை தூண்ட செய்யும் என உணர்ந்தனர். ஒரு நல்ல கவிதை எழுதுவதற்கு, கவிதைகளை படைப்பதற்கு முதல்ல கற்பனை திறன் வேணும். மொழி நம்ம கற்றுக்கலாம். நம்ம நிறைய மொழிகள், சில பேர் 80 வயதாகி கூட மொழிகள் கற்றுக்கிறாங்க. மொழிகள் கற்றுக்கலாம். மொழியோட ஆழத்தை நம்ம அதுக்கப்புறம் கற்றுக்கலாம். கற்பனை திறன், காணும் யாவும் கவிதையாக வேண்டும். எனக்கு தொழிலிங்கு கவிதை அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னது போல் நம்ம பார்க்குறதெல்லாம் நமக்கு கவிதையாக தெரியும் பொழுது நமக்கு தானாக கவிதைகள் வரும். அந்த கவிதையை மேம்படுத்த நம்மளோட மொழி திறன் தானாகவே வளர்ந்துடும். பல்லாயிரம் ஆண்டு தொன்மையான மொழி தமிழ். அதனை ஒரு கருவியாக உபயோகித்து இன்றைய சமுதாய பிரச்சினைகளும் சிங்கப்பூரின் தனித்துவங்களும் இந்த நிகழ்வில் எடுத்துச் சொல்லப்பட்டன. இதன் பெரும்பான்மையான படைப்பாளர்கள் இளம் சிங்கப்பூரர்கள். இளம் தலைமுறையினரின் தமிழை நோக்கிய ஆர்வத்திற்கு இது ஒரு நல்ல சான்று. அவ்வாறு இருக்க கூடுதல் பயிற்சிகளும் வாய்ப்புகளும் அமைக்கப்பட்டால் தமிழ் மொழியின் கால அளவை நிச்சயம் நீட்டிக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த உலகில் எங்கெல்லாம் உறுதி உறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் அதை தேடி தேடி கேட்கிறேன். What a rich showcase of words and expression. I was most impressed with the way that they debunked a common misconception that poetry has to be complicated and filled with jargon. உண்மைதான். எளிய வரிகளிலும் எழிலை கொண்டு வர முடியும் என இந்த இளம் கவிஞர்கள் நிரூபித்துள்ளனர். Look at you casually adding some tongue twisters and alliteration, literary devices, huh? ஏதோ இயல்பாக வந்தது. ஒன்றை கவனித்தீர்களா? இவர்களின் இந்த படைப்பிற்கு முதுகெலும்பாக சில வழிகாட்டிகள் இருந்துள்ளன. Yes, all of us require a significant amount of guidance to hone our skills, right? Mentors play such crucial roles in the excellent work that mentees do. உண்மை மாலினி. அப்படிப்பட்ட வழிகாட்டிகளை அங்கீகரிப்பது முக்கியமில்லையா? Of course. We bring to you one such event right after this break. Stay with us. Volunteerism seems to be so underrated, don't you think? அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட முடியாது மாலினி. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதானே தொண்டு. True, but it is essential to recognize efforts of volunteers. நீங்கள் சொல்ல வரும் கருத்து எனக்கு புரிகிறது. சிங்கியில் நீங்கள் யோசிப்பது போலவே சில அமைப்புகளும் யோசிக்கின்றன. அவற்றில் ஒன்று சிண்டா. பல ஆண்டுகளாக தனது இளைய தொண்டர்களை கௌரவித்து வருகிறது. Let us quickly check out the categories and recipients. Early this November, the Singapore Indian Development Association held its 12th Youth Awards, honouring 160 young individuals who have shown strong personal growth and contributed to their peers through youth-led initiatives. This year, the award structure was refreshed to recognise even more leaders in the making, with new categories introduced to better reflect their strengths.
Beyond celebrating their achievements, the ceremony aims to inspire the next generation of leaders within the Indian community. We realize that the award criterion has become a bit narrow, and we want to recognize more youths and to tell them that it's a pat on their back to say, well done, you can do more, and bring your friends on the board. And there's many things we can do, right? So this is really a shout out, and the revamp of the award scheme is to tell them, you know, awards is one thing, we recognize you, but come on, we can do more. The 4 new categories highlight the qualities and commitment these youths have shown during their time as volunteers. The Leadership Award, for instance, is given to those who naturally step forward to support, direct, and help bring out the best in their peers. One recipient shared her journey from being a participant in SINDA's leadership camps to now receiving an award. Having gone from participant to honoree in a short span, she's determined to show up whenever she can to support the next batches of students. Looking from a job perspective point of view, in my part-time job, we usually talk in front of large crowds that can go up to more than 200 people. And after I joined SINDA, it made me very comfortable speaking in front of them. And right now I'm at a point where I can even engage with them and make them have fun, which I would not have seen myself doing if I wasn't like joining SINDA. I got the opportunity to be able to join peer leadership program where I engage younger youths and inspire them and help them guide programs that I once participated. The highlight of the 12th Youth Awards was the announcement of SINDA's new partnership with the National Youth Council. As ethnic self-help groups traditionally operate within their own communities, this collaboration marks an important step forward. A national partnership brings greater visibility to young change makers, validates their efforts, and gives them a wider platform to grow. It broadens their opportunities, strengthens their sense of purpose, and empowers them to contribute to the larger youth ecosystem. This collaboration with the NYAA award scheme is very critical, and it's a milestone achievement because our youths have been wonderful. They have been active champions on all the values we want to imbibe on them. For example, being community champions, taking care of the community, taking care of the less privileged, and the whole works of it. Now we want to recognize them beyond the SINDA circuit. A strong sense of gratitude echoed through the room as most, if not all, of the awardees had once benefited from SINDA's programs themselves. They know what it feels like to be uplifted. They come back to give back through whatever means that they can. It shows that meaningful support and guidance can go a long way in helping our young people thrive. I think volunteering helps the youth to give them a sense of purpose, responsibility, and empathy. And on top of that, give them hope to do better in life, like how SINDA mentoring sessions helped me too. This award actually gives me a lot of joy because it actually reminds me of the journey from being a mentee to a mentor today. It all started for me back in 2014 when I joined SINDA Lions Football Club. Through playing competitively in the weekend tournaments and winning championships, there's a lot of discipline, a lot of values that was instilled in me that helped me shift and face my challenges that I faced in my later part of my days. Some of them might achieve on their own regard, but when they run too fast and the community stays behind or the society stays behind, it's not going to help them at all. So what we're trying to educate or just share with them is that it's not about you alone. It's the we first mentality, which what we all been hearing. The we first needs to come in, and what we're trying to imbibe on them is the values. In today's world, that will be a moral compass. In every story shared today, there's one message. Growth doesn't happen alone. It takes guidance, opportunity, and a willingness to give back. And with these young changemakers leading the way, our community's future feels both hopeful and full of possibility. It is heartening to witness leaders in the making give back to the community in their own little ways. இளம் வயதிலிருந்தே சேவை செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது உன்னதமானது. These will be such cherished memories that they can revisit decades later. That reminds me, Suganti, did you hear about the reunion festival that happened that same week? ஆமா மாலினி, இடைவெளிக்கு பிறகு அதை பற்றி பேசலாமா? Sure, see you shortly.
Welcome back. This evening's third and final segment is one that rides on the joys of nostalgia. பலருக்கும் பள்ளி நினைவுகள் மனதிற்கு நெருக்கமானதாய் இருக்கும். அந்த பருவத்தில் சந்தித்த நண்பர்களுடன் காலங்கள் கடந்தும் தொடர்பில் இருப்பது தனிச்சிறப்பு என்றே சொல்லலாம். In this social media era, finding old friends online is rather simple. Maintaining the connections is what takes effort. We are now going to meet such a batch that has stayed connected for decades. 1940களில் உமரப்புலவர் தமிழ் பள்ளி நிறுவப்பட்டது. பின்னர் 1960இல் சிங்கப்பூரில் தமிழ் வழி கற்பிக்கும் முதல் மற்றும் ஒரே உயர்பள்ளி என அதிகாரப்பூர்வமாக பெயர் பெற்றது. மூத்த மாணவர்கள் பலரும் தங்கள் நட்பை தக்க வைத்துக் கொள்ள உமரப்புலவர் தமிழ் உயர்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தை துவக்கினர். அதன் வழி இத்தனை காலமாக தொடர்பில் இருந்து சமீபத்தில் 2ஆம் முறையாக அனைவரும் ஒன்று கூடி நட்பின் கலை விழா என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். பள்ளி இல்லாத நிலையிலும் நாங்கள் இந்த உமரப்புலவர் மாணவர் சங்கத்தை ஏற்படுத்தி எங்கள் படித்த அந்த பற்றை நாங்கள் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது நான் நினைக்கிறேன் வேறு எந்த ஒரு முன்னாள் மாணவர் சங்கமும் செய்யாத ஒரு செயல் என்று தான் நினைக்கிறேன். மிக அருமையான செயல். ஆனால் இது எங்களுடைய தமிழ் மொழி பற்றும் பள்ளி பற்றும் நட்புறவும் தான் காரணம். எங்கள் சங்கம் ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. இதில் படித்தவர்கள் இப்பொழுது உலகமிக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பை ஒன்று கூடுவதற்கு இந்த சங்கத்தை நாங்கள் வழிநடத்துகிறோம். இங்கு தமிழ் வளர்க்கப்பட்டது. எங்களுக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்களாக இருந்தார்கள். நிறைய நண்பர்கள் இன்று வரை பாலிய சிநேகிதர்கள் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சியில் படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். 1982இல் இந்த பள்ளியின் செயல்பாடு முற்று பெற்றது. பள்ளி வளாகம் இடிக்கப்பட்டது. இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் அனைவரும் வெவ்வேறு வாழ்க்கைச் சூழலில் தனிப்பட்ட பயணங்களை மேற்கொண்டாலும் இந்த நட்புக்கு முக்கியத்துவம் அளிக்க தவறவில்லை. Students back from 80s, 70s, some of them are even from the 60s. We even have 83 years old school students, the old school students, they are coming over just to be together. So we are very glad that this opportunity is created from the previous association committee members, and we wish to continue that tradition. நிறைய பேர் அந்த காலத்தில் படித்தவங்க, ரொம்ப நாள் பார்க்காதவங்க, 20-30 வருஷமாக நம்ம தெரியாதவங்க. ஸோ ஒரு இந்த நேரத்தில் கலந்து நம்ம நீங்கள் அங்கே தான் படித்தீங்க, ஆமாம் உங்களை எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு பேசும்போது அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த காலத்து கதைகள்லாம், அந்த ஸ்கூலில் பற்றி கதைகள்லாம் சொல்லிட்டு அதை இப்படி செஞ்சோம், நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக தமிழில் பேசும் உற்சாகம் அனைவரிடமும் சற்று அதிகமாகவே காணப்பட்டது. காரணம், சிங்கப்பூரில் தமிழ் வழி கல்வி பெற்றவர்கள் இந்த பள்ளியின் மாணவர்கள் மட்டுமே. அனைத்து பாடங்களையும் அதிகபட்சமாக தமிழிலேயே கற்றனர். நண்பர்களை பார்க்குறப்ப எல்லாருமே தமிழர்களாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே தமிழில் தான் பேசுகிறோம், அல்லது தமிழில் பேசுகிறதுக்கான நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் பழகும்போது இதன் மூலியமாக எங்களுக்கு ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி நவீன ஊடகங்கள்லாம் இல்லை. அதனால் பள்ளி படிப்பை முடித்தோடனே நாங்கள் நண்பர்களோட தொடர்பே இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரி ஒரு எலுமினைட் டின்னருக்கு வர்றதன் மூலியமாக தான் நாங்கள் எங்கள் நண்பர்களை மேலும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியின் இரு துருவங்கள் நட்பு மற்றும் தமிழ்மொழி. நண்பர்கள் இணைந்து மேடையேறி பாடியது அவர்களை மீண்டும் பள்ளி காலத்திற்கு கூட்டிச் சென்றது என்று சொல்லலாம். எங்களோட சங்கத்தின் உறுப்பினர்கள் பல பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அதனால் அவங்கள எப்படியாவது அவங்களுடைய டெய்லி லைஃப்பில் அவங்களோட வேலை செய்வது, இல்லாட்டினா வீட்டில் இருக்கிறது அப்படின்னு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க இங்கே பங்கெடுத்து சுறுசுறுப்பாக சந்தோஷத்தோடு பங்கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தினரோடு பங்கெடுக்கிறது தான் இந்த அம்சங்களின் சிறப்பு. 2 நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹமீத் ரசாக் இவ்விருவரையும் கௌரவித்தார். இவர்கள் நெடுங்காலமாக பொது சேவை, கல்வி, இலக்கியம் போன்ற துறைகளில் பணிபுரிந்துள்ளனர். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு.
உங்களை பார்க்கும் பொழுது உண்மையிலே அந்த திருக்குறளுடைய பொருள் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இது உண்மையிலே வந்து நட்பாலையும் அன்பாலையும் சேர்ந்த கூட்டம், சிறிய விஷயம் கிடையாது. இப்பொழுது செயல்முறையில் இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்தை சார்ந்த மாணவர்கள் ஆண்டுதோறும் இணைந்து கொண்டாடுவது ஒரு சிறிய விஷயம் கிடையாது. தமிழ் மேல உள்ள பற்றும் அது மேல உள்ள அன்பும் காரணத்தால் தான் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். உண்மையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கையடக்க தொலைபேசி, காணொலி அழைப்பு, சமூக ஊடகம் என எவ்வளவோ தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்த நூற்றாண்டில் நாம் கண்டுள்ளோம். ஆனால் இவை எதுவுமே இல்லாத காலகட்டத்திலும் உமரப்புலவர் தமிழ் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஒரு முன்னாள் மாணவர் சங்கத்தை அமைத்து அதன் மூலம் அனைவரையும் இணைத்துள்ளனர். Witnessing this makes me want to quickly reach out to my schoolmates and plan a reunion. இன்று பல நிகழ்ச்சியான தருணங்களை காண கிடைத்தது. கவிதை வழி தமிழின் ருசியை பருகினோம். தலைவர்களாக பொறுப்பேற்ற இளையர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இறுதியாக உமரப்புலவர் தமிழ் உயர்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடிய கொண்டாட்டத்தில் இணைந்தோம். These events exemplified that sometimes good things come in small packages. So find your tribe, build your community and create some meaningful moments. உங்கள் முயற்சிகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர். இத்துடன் இன்றைய தொகுப்பு ஒரு நிறைவுக்கு வருகிறது. We wish you a good weekend until we see you same time next week. Signing off, this is Suganti, Malini. You are watching Thalam Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்